அன்புமணி வந்து அவரை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும், நாம தான் கட்சி, அவர் வந்து டம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ராமதாஸ் என்ன பண்ணுறாரு, நான் நிறுவனர், இந்த கட்சி என்னுடையது தான், விருப்பம் இல்லாதவங்க போய்க்கினே இருக்கு. 2 பேருக்கும் சந்திச்சுக்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, பத்திரிகை ஏமாத்துறாங்க. வெளியில் வந்துட்டு இவர் வேலையை இவர் பார்க்குறாரு, அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. அப்போ என்ன சொல்கிறது, 2 பேருக்கும் வெட்கம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு போனோம். வெர்டிக்கலாக 2 ஆயிடுச்சு. இவர் வந்து பிஜேபி, இவர் வந்து அதிமுக. இயற்கையாக முன்னாடிலாம் ஒரே இடத்துல சூட்கேஸ் வாங்குவாங்க. இப்போ வந்து இந்த எம்பி தேர்தலில் 2 பேர்கிட்டையும் சூட்கேஸ் வாங்கி பழக்கமானதுனால நான் அங்கே பார்த்துக்க நீங்கள் பார்த்துக்க, அதுதான் நடக்குது. இதை நம்பி வந்த தொண்டர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வெக்கி வேலை வளர்த்து அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. ஸோ எந்த கட்சி கூட்டணி போனாலும் இவங்களை சேர்ப்பாங்களான்றதே ஒரு பெரிய விஷயம். அழைப்பார், அரவணைப்பார், அழிப்பார். இப்போ அதான பண்ணின்னு இருக்கிறாரு ராமதாஸ். கட்சி வைக்கப்படுற அளவு கட்சி மாறிட்டாங்க, எப்படி வேணாலும் மாறுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அன்புமணி பனையூர் பண்ணையார் அதிமுகவுக்கு வரும்போது திமுகவை திட்டிட்டு வருவாங்க. இங்கே ஏன் போகிறோன்னா, நான் அது அதிமுக போகிறேன், தாயோட சேயோட தகாத உறவு வச்சுக்கிறது சமம், அங்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு. இல்லை, பாமகவோட ஆரம்பித்த மொத்த கிரெடிட்டும் அவருக்கே சேர்த்துக்கிறாரு இல்லையா? நீங்களும் அது யாருமே இல்லையே, கிரெடிட்னா கூட யாரு இருக்கிறாங்க? அது நீங்களே அது சொன்னதை கேட்டு நீங்களா செயல்கிட்ட தானே இருக்கீங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் வன்னியர் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. பாமகவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க வேண்டியதாகிடுச்சு. நீங்கள் ஏற்கனவே சொல்லிங்க, பாமகவில் ஒரு உட்கட்சி புகை வந்துட்டுருக்கு, அப்பாவுக்கு மகனுமே சண்டை போயிட்டு நம்ம பேசிகிட்டே இருந்தோம். சொல்லி முடிச்ச கொஞ்ச நாள்லேயே அந்த சண்டையை கண்கூடாவே பார்த்தோம். என்னதான் சார் ஆச்சு பாமகவுக்கு? இவர் ஒரு கொள்கை சொல்கிறாரு, இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. முகுந்தனை ஏன் போடக்கூடாது இவர் சொல்கிறாரு, இவர் முகுந்தனை போட்டே ஆகணும். இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் கூட ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, அன்புமணிக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனைனா எதுவுமே கிடையாது, ஒரு கட்சியில் வரக்கூடிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான், அதெல்லாம் நான் பேசி முடிச்சுட்டோம். ஆனால் முகுந்தன் பதவி நியமனத்தையே நான் கொடுத்துட்டேன், அது உறுதியாகப்பட்டது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதான் இன்றைக்கி காலையில் ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்கிறாரு, முகுந்தனுக்கு நான் தனியாக நியமன ஆணை கொடுத்துட்டேன், இப்போ இன்றைக்கி கொடுத்துட்டேன், அதனால் அவர் தான் முகுந்தன் தான் இளைஞர் சங்க தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அன்புமணி பனையூர் பண்ணையார் உடனே ஏற்கனவே 3 மாவட்டங்கள்லேருந்து மாவட்ட செயலர் வர வச்சு பேசினார். இன்றைக்கு அதே மாதிரி வேறு மாவட்டங்கள்லேருந்து கூட்டு, கிருஷ்ணகிரி, வேலூர் போன்ற 3 மாவட்டம் இப்போ போட்டு பேசுகிறாங்க. ஆமாம், கூட்டு இப்போ பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு, அவங்க வேலையை அவர் பார்க்குறாரு. அன்புமணி அவரை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும், நாம தான் கட்சி, அவர் டம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இவர் ராமதாஸ் என்ன பண்ணுறாரு, நான் நிறுவனர், இந்த கட்சி என்னுடையது தான், விருப்பம் இல்லாதவங்க போய்க்கினே இருக்குது, சரி கிளம்புல சொல்கிறாரு. ஸோ அப்போ என்னென்னா, மற்ற மக்களுக்கு என்னமோ முதல்ல இந்த நாடகம் தானே, ஒரு நடிக்கிற மாதிரி நடித்து அன்றைக்கி பொழுது இன்ட்ரெஸ்டிங்காக போக வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, பனையூரில் எப்படியும் ஒரு ஆஃபீஸ் உடனே நினச்ச உடனே போட முடியாதுங்க. அவர் ஆஃபீஸ் போட்டுட்டேன்னு சொல்கிறாரு. 3வது தெருவில் இருக்குது, பனையூரில் இருக்குது, வாங்க பனையூர் பண்ணையார அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு இது பண்ணுறாரு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி முதல் ஒரு கூட்டம் போட்டார் இல்லைங்களா. முதல்ல செங்கற்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூருக்கு போட்டு அவர் நிகழ்ச்சி நடத்திட்டார். 9 மாவட்ட செயலாளர் வச்சு. இன்றைக்கு இந்த மாதிரி இன்னொரு 3 மாவட்டம், திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, அதை வச்சு அவர் பண்ணுறார். இன்றைக்கி பண்ணிட்டார். இன்றைக்கி 2வது நாளாக இதே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அவர் பண்ணுறாரு. ஸோ அவர் வேலையை அவர் பார்க்குறாரு, இவர் வேலையை இவர் பார்க்குறாரு. இதில் இங்கே என்ன இருக்குது, ஒட்டு என்ன உறவு என்ன இருக்குது, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கணும், என் மேலே வழக்கு இருக்குது, நான் மேலே எனக்கு மேலே சிபிஐ என்னைக்கு இனிஷியேட் பண்ணாலும் உடனடியாக டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் இங்கே என்னை கைது பண்ணி திகாரில் போட்டுரும். நான் அதுக்கு பார்ப்பேனா, இல்லை நீங்கள் தான் நிறுவனர், நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணுறீங்க, நீங்கள் தான் எல்லாம் செய்கிறன்றதை பார்ப்பாங்க. நீங்களே சொல்லுங்கள். எதுக்கு அன்புமணியை திகார் செயலில் அடைக்கணும்? அவர் மேலே இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளுக்கு உரிமையும் கொடுத்த வழக்கு இருக்குது. அதே மாதிரி இவருடைய இது கீழே இருந்த கேதன் தேசாய் மேலே 1600 கோடி ரூபாய், இவர் உள்பட 7 டன் கோல்டு,
இது இல்லாமல் வந்து பிஜி கோர்ஸுக்கெல்லாம் அவர் பண்ணது வரம்பு மீறி முறை மீறி அது வந்து அனுமதி வழங்கினதெல்லாம் பிரச்சனை இருக்குது. அதனால தானே அவர் வந்து அதனால தானே அவர் பிஜேபிக்கே இழுத்துட்டு போகிறார். வந்து இந்த எம்பி தேர்தலில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணி அதிமுக முடிவு பண்ணிட்டாங்க. இல்லை, இந்த வழக்கு விவரம்லாம் நிறுவனர் கூட தெரியல சார், அவருக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அது தெரிஞ்சுதான், அவருக்கு தெரியாமல எல்லாம் தான் தெரியும். அதனால தானே அவர் ஒத்துக்கிட்டாரு. முதல்ல என்ன சொன்னார், இது வந்து ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போது என்ன சொன்னார், ஜெயிச்சிருவோன் என்ற கோதாவில் என்ன சொல்லிட்டாரு, இது வந்து தேசிய நலன் கருதி கூட்டணின்னாரு. ஆனால் பச்சையாக மகன் நலன் கருதி கூட்டணி. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சொத்து விவகாரம் தாங்க. அந்த சொத்து வாங்கின்னு போய் அந்த சரஸ்வதி என்ற 2வது மனைவி கிட்ட கொடுத்துட்டாரு. அவங்க கட்சி நிர்வாகம் பண்ணுறாங்க. அவங்க 3-4 மாவட்டங்களுக்கு இந்த சேட்டுகள் மூலமாக வந்து வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டியை வாங்கி அவங்க கட்சிக்கு இது அறக்கட்டளை நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து இங்கே ஸ்விம்மிங் பூலோட உங்களுக்கு பெரிய பங்களா இங்கே வச்சுருக்கேன், இங்கே வந்து நீ தங்கிக்கங்க, நீங்கள் அங்கே போய் கஷ்டப்படணும், நீங்கள் எதுக்கு அறிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறீங்க, தனியாக வந்துருங்கன்றாரு. அவர் எப்படி விட்டு பிரிவார்? சுசீலாவினுடைய அடிமை ஆகிட்டார். சுசீலாவுக்கு இத்தனை ஆண்டு காலம் வந்து அவங்க தான் உடம்பு சரியில்லைன்னா யார் பார்க்குறாங்க? என்ன சரஸ்வதி அவங்களால முடியாது. அவங்களே 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உடம்பு நடக்க முடியாது. அவங்கள 3-4 பேர் சப்போர்ட் இல்லாமல் வர முடியாது. இவங்க தான் வந்து அப்பல் ஹாஸ்பிட்டல்லேருந்து எந்த ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க தான் கூட இருந்து பார்த்துக்குறாங்க. அவங்க தான் அங்கேருந்து கூட்டிகிட்டே வராங்க. இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க திண்டிவனத்தில் தானே இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த இவங்க இருக்கிறாங்க, நம்ம இப்போது முகுந்தன் என்கிற வினீத்துக்கு வந்து பதவி கொடுக்கறதுக்கு அவர் சொல்கிறார் இல்லையா, அவர் வந்து பரசுராமனுடைய மகன், 3வது மகன். அவங்க எங்கே இருக்கிறாங்க? ராமதாஸ் ஏற்கனவே இருந்த அந்த வீட்டில், திண்டிவன வீட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த கிளினிக்கை பார்த்துட்டு அவர் இருக்கிறார் பரசுராமன். அவங்க வீட்டிலேருந்து ஒரு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கே தான் வந்து இவங்க சுசீலா இருக்கிறாங்க. சுசீலா வந்து என்னன்னா, இவர் வந்தார்னா போயிட்டு வராரு, அவங்க போய் பார்த்துக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் இணைப்பு பாலமாக இருக்குது யார்? முகுந்தன். என்ன இணைப்பு பாலமானா, அவங்க சின்ன பாட்டின்னு அவங்க மேலே பாசமாக இருக்குது. இவர்கிட்ட போய் தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு தைலாவரம் தோட்டத்துக்கு போகிறது, இங்கேருந்து எதாவது சொன்னால் அங்கே கேட்குறது, அங்கேருந்து எடுத்துன்னு போகிறது, இந்த கணக்கு வழக்குகள்லாம் பார்க்குறது. இதே முகுந்தன் கணக்கு வழக்கா இல்லை மெசேஞ்சரா? கணக்கு வழக்குங்க, எல்லாம் செலவு பண்ணுறது. மெசேஞ்சர் என்ன இருக்குது இப்போ வந்து என்னென்னா, அந்த அவ்வளோ அளவுக்கு வந்து அவருக்கு வந்து பிரச்சனை இருக்குது இல்லையா? இப்போ ராமதாஸுக்கு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு ஆறுதலாக வந்து இவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து இதை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஸோ எவ்வளோ பணம் இருந்தாலும் எது இருந்தாலும் செயல்படுத்துறதுக்கும் அதை எடுத்துன்னு போகிறதுக்கும் சொல்கிறதுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக அவர் இருக்கிறார். இவர் வந்து முதல்ல கடலூர் தொகுதி எம்பியாக நிற்கிறதுக்கு தான் வந்து அவரை வந்து இந்த எம்பி தேர்தலில் தயார் பண்ணி நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணுறது ரெடி பண்ணாங்க. ஆனால் அந்த சௌமியா இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய அண்ணன் வந்து அங்கே காங்கிரஸ் சார்பாக நிற்கிறதுனால நமக்குள்ளே வேண்டாம், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரை ஒதுங்க சொல்லிட்டாங்க. அதனால் அவர் ஒதுங்கிட்டார். ஆனாலும் அந்த 3 மாவட்ட இதில் எம்பி இருக்காங்கல்ல, கள்ளக்குறிச்சி, இந்த கடலூர், இந்த விழுப்புரம் தொகுதி எம்பிக்கு ஆன செலவுகள், வரவு செலவு கணக்கு தேர்தல் ஃபுல்லாக இவர் தான் பார்த்தார். ஸோ இப்போ அப்படி பார்க்குறவர் வந்து ஒன்றும் தெரியாதவர் கிடையாது. அவர் வந்து 4 மாதம் தான் ஆச்சு. எப்படி கொடுக்குறதுன்னா, நடைமுறையில் வந்து இந்த கட்சிக்கு அதுதான் கிடையாது. யார் வேணாலும் இன்றைக்கி வரலாம், உடனே பதவி வாங்கிக்கலாம், உடனே மந்திரி ஆகலாம். இன்றைக்கி வரலாம், உடனே எம்பி சீட்டு வாங்கலாம், நிற்கலாம், எம்எல்ஏ சீட்டு வாங்கலாம், நிற்கலாம். இது நிர்வாகிகள் நியமனம்ன்றதே இப்படி தான். இந்த ராமதாஸ் அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் சொல்லிட்டேன், பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எதுவும் ஏற்றுக்க முடியலன்னா போய்க்கோன்றாரு. ஸோ அப்படி வீரவசனம் பேசினார். என்கிட்ட இங்கே பனையூரில் பண்ணை இருக்குது, அங்கே வந்து பாருங்கள், நான் ஆஃபீஸ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ அவர் மட்டும் என்னன்னு இன்றைக்கி காலையில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாருல்ல, அவர் தான் கன்ஃபார்ம்டாக அவங்க தான் அப்படின்றாரு. இன்றைக்கி சௌமியா நடத்துகிற அந்த இந்த போராட்டத்துக்கு இது பண்ணுறாங்க, ஏதோ போகிற போக்கில் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு தவிர வேறு என்ன பண்ண பெரிய அளவில் ஒரு ரியாக்ட் பண்ணலை. ஒரு அறிக்கையை தான் அந்த கண்டனத்தையே பதிவு பண்ணுறாரு. ஆமாம், அவ்வளோதான். அது மட்டும் அவர் எப்போவுமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பேசுவார். இந்த கண்டன அறிக்கையை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து விட்டு ஒரு செய்தியாக கொடுக்குறாங்க, அதை தான் அவர் படித்து வாசிக்கிறாரு. ஆமாம், அதான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் பண்ணுற மாதிரி. ஆமாம், அதே தான். அவர் வந்து ஞாபக சக்தியில் இல்லை, என்னென்னா சொல்லி கொடுத்து அங்கேருந்து அனுப்புறதை வச்சு வாசிக்கிறார், அவ்வளோதான். அவங்க தலைமை செயலாளர் ஒருத்தர் இருக்கார். இல்லை, தனிப்பட்ட முறையில் அன்புமணி மீதும் சௌமியா மீதும் அவர்கள் ஏதோ ஒரு கோபதாபம் இல்லை, வருத்தம் இருக்குது இல்லை. அன்புமணி மீதும் சௌமியா மீதும். சௌமியா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சௌமியா வந்து அவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது வந்துங்க எப்போ தலைவர் அன்னையிலேருந்து ரிஃப்ட் அதிகமாகிட்டே இருக்குது. அவரை வந்து
கோகாமணி இருக்கும்போது அவர் பேரில் அறிக்கை வரும். நீக்கம், பதவியில் வந்து சேர்த்துக்கிறது, பதவியில் உயர்வு கொடுக்குறது, எது இருந்தாலும் ஒரு கட்சி நிர்வாகிகளை வந்து நியமனம் மற்ற எல்லா விவகாரங்களும் யார் பேரில் வரும்னு கேட்டிங்கன்னா கோகாமணி பேரில் வரும். அது இப்போ இல்லையே. எல்லாமே யார் பேரில் வருது? இவர் பேரில் தான் வருது. சத்யசீலர் ராமதாஸ் பேரில் தான் வருது. ஸோ ராமதாஸ் தான் அதான் சொல்கிறாரு, நான் தான் கட்சி, யாரும் இருக்கக்கூடாது, போய்கிட்டே இருங்க அப்படின்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, கட்சி வந்து அப்படி கிடையாது, இது வந்து நான் தான் பண்ணுவேன், நான் தான் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். வெர்டிக்கலாக ரெண்டாயிடுச்சு. இவர் வந்து பிஜேபி, இவர் வந்து அதிமுக. இயற்கையாக முன்னாடிலாம் ஒரே இடத்துல சூட்கேஸ் வாங்குவாங்க. இப்போ வந்து இந்த எம்பி தேர்தலில் 2 பேர்கிட்டையும் சூட்கேஸ் வாங்கி பழக்கமானதுனால நான் அங்கே பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்துக்க, அதுதான் நடக்குது. இதை நம்பி வந்த தொண்டர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வெக்கி வேலை வளர்த்து அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க, வெளியில் சொல்ல முடியல. ஸோ இது மாதிரிலாம் நடக்குது. அப்போ பிள்ளைங்க தான் இன்னும் கேட்குறாங்க, வெளியில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து உட்கட்சி ஜனநாயகம் அசிங்கமாக இல்லை, 2 பேருக்கும் வெக்கமே இல்லை, சந்திச்சுட்டு பேசி முடிச்சிங்க, நான் கரெக்டு, நான் அதுதான் அப்படின்னு அவர் பழைய மாதிரி அவர் பண்ணுறாரு. இங்கே வந்துட்டு பழைய மாதிரி அவரும் பண்ணுறாரு. அன்புமணி இங்கே நடத்துகிறாரு, பனையூர் பண்ணையில் அவர் வேலை பார்க்குறாரு, சத்யசீலர் தைலாவரம் தோட்டத்தில் அவர் வேலையை பார்க்குறாரு. இதில் என்ன இருக்குது? இவர் சொன்னதில் இங்கே, அவர் சொன்னதில் அங்கே இருக்கிறார். ஸோ 2 பேருமே ஏமாத்துறாங்க, இந்த மக்களை ஏமாத்துறாங்க. இவங்க வந்து இது வந்து உட்கட்சி ஜனநாயகம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நாங்கள் பேசுவது அப்போ எப்படி நீங்கள் திமுகவில் இருக்கிற துரைமுருகன்லாம் பேசுகிறீங்க? தப்பு இல்லையா? அவர் வந்து 2வது இடத்துல இருக்கிறார், பொதுச் செயலாளர். அதை விட முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல 2வது அமைச்சரவையில் இடம் இருக்குது அவருக்கு லிஸ்ட்டில். ஸோ அவரை வந்து இவருக்கு ஏன் துணை முதல்வர் கொடுக்கல அப்படின்னு கேட்குறீங்க. அது உங்களுக்கு என்ன இருக்குது? உங்ககிட்ட கட்சியில் இல்லாதவங்களாம் எல்லாருமே என்ன சொல்கிறீங்க, இதில் இருப்பவர் பவித்திர வன்னியர்கள், மற்றத்தில் இருக்கிறவங்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா காக்கை வன்னியர்கள், நீங்கள் தான் பேசுகிறீங்க. இல்லை, இந்த மாவட்ட செயலாளரை சந்தித்து அன்புமணி என்ன பண்ணிட போகிறார் சார்? அவரால் உங்கள் ஒட்டுமொத்த கட்சியும் இது கைப்பற்ற முடியுமா? அவர் இல்லாமல் இல்லை, என்ன பண்ணிட முடியும்? இவரால் ஒரு இடம் விட்டு கூட ஒரு இடம் போக முடியல. எல்லோரும் இங்கே தானே வர வைக்கணும், தைலாவரம் தோட்டம். இப்போ 2வது வந்து இந்த ஆக்டிவாக இருந்து சுசீலா பண்ணுது. சுசீலாவினுடைய நிகழ்வுகள்னால தான் இது வெளியே வருது. சுசீலாவுக்கு வந்து நான் 1 வருஷம் இருந்தாச்சு, நான் வந்து உன்னுடைய 2வது மறைவு, நான் வெட்ட வெளிச்சத்துக்கு வரேன், எனக்கு பணம் கொடுத்தீங்க, ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து கொடுத்தீங்க, இதுக்கு 150 கோடி கொடுத்தீங்க, இப்போ 500 கோடி கொடுத்தீங்க, என் மூலமாக தான் நடக்குது. இது எல்லாம் மீறி இப்போ அவங்களுடைய பேத்திக்கு வந்து இதெல்லாம் நடத்துனாங்க இல்லைங்களா, அந்த மஞ்சள் நீராட்டு விழா, அதெல்லாம் வந்தீங்க போனீங்க, எல்லா மாவட்ட செயலாளர் தானே வந்தாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு எப்படிங்க அவ்வளோ மாவட்ட செயலாளர் வருவாங்க? நீங்கள் அதை பாருங்கள். அப்போ கட்சி யார் கையில் இருந்தால் வருவாங்க? அவரே சொல்கிறாரு, நீ அன்புமணி நீ போய் சின்னம்மா போய் பாடுறா அப்படின்னு சொல்கிறாரு. அவரை தவிர்த்து மீதி பேர்லாம் போகிறாங்க, அங்கே வீட்டில் போய் பார்க்குறாங்க. ஆக்கி மூர்த்தியிலேருந்து இவர் வந்து கோகாமணியிலேருந்து யார் போல, எக்ஸ் எம்பி துரையிலேருந்து எல்லாம் வந்து 5 சிட்டிங் எம்எல்ஏ, இப்போ எம்எல்ஏ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் கலந்துக்கிறாங்கல்ல, ஃபோட்டோ வருதில்ல. கூடுதலாக வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எப்படி இவர் வர முடியும்? யார்? நம்ம வந்து பங்காரடிகளார் பையனும் கலந்துக்கிறாரு, அவங்கள ஆசீர்வாதமும் பண்ணுறாரு. ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து இந்த அளவுக்கு வேறு யாருக்கு சொன்னால் வருவாங்களா சொல்லுங்கள்? கலந்துப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா சுசீலா தான் இந்த அருள் ராமதாஸுக்கெல்லாம் வந்து பணம் கொடுத்து அவங்க மூலமாக கலெக்ஷன் மாதம் வாங்கிட்டு அவங்க செலவு பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இது நடைமுறையில் உள்ளது தான். ஸோ இவர் வந்து என்ன பண்ணாரு, நமக்கு பணம் வரல, 2வது வந்து கட்சி வந்து அவர் வச்சுன்னுக்கிறாரு, இவர் இதுவரையிலும் யாரையும் கண்டுக்கூட மாட்டார் அன்புமணி, இப்போ வந்து போக்கு சரியில்லை, நாம் கட்சியை வந்து கைப்பற்றி ஆகணும், அதுக்கு வந்து யார் பையனாக இருந்தால் நமக்கு என்ன, நம்ம அக்கா பையனாக இருந்தால் கூட நமக்கு என்ன, நாம் வந்து மேலே வரணும் அப்படின்னு ஒன்று. 2வது வந்து இப்போ இருக்கிற இதில் வந்து பிரச்சனை, சௌமியாவினுடைய அண்ணன் விஷ்ணு பிரசாத், ஆமாம், அவருடைய பையனுக்கு வந்து இவருடைய சஞ்சித்ரான்னு சொல்லிட்டு அன்புமணி 3வது பெண், அதை வந்து அவங்க கேட்குறாங்க. இவங்க என்ன இது பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2வது பெண் கவிதாவினுடைய 2வது பையன், அவனுக்கு வந்து வசீகரன், அவனுக்கு கேட்குறாங்க, எனக்கு நீ வந்து ஒரு பொண்ணு அக்கா பையனுக்கு கொடுத்துட்டீங்க, எனக்கு வந்து உன் பொண்ணை வந்து என்கிட்ட கொடுங்க, எனக்கு கொடுங்க, அப்போ தான் சொத்து வந்து பேலன்ஸ் ஆகும். இது வந்து சொத்து தகராறு ஒரு பக்கம், அது வந்து மூடி மறைக்கிறதுக்கு வந்து பிரச்சனையாகுது. அப்போ வந்து இவர் ஒத்து வரணும்ல, யாருக்காவது ஒன்று கொடுக்கணும்.
அங்கே போகிறேன், அங்கேயும் தான் இதை விட பெரிய சொத்து வச்சுருக்குறாங்க. சாமி அண்ணன் பையன் அவன் பெரிய இது இல்லையா? ஸோ அங்கே வச்சுட்ருக்காங்க, இவங்ககிட்டையும் இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுது, டிஸ்பியூட் ஆகுது. இது வந்து கட்சி கிட்சிலாம் இல்லை, 2 வெர்டிக்கல் ஸ்பிளிட்டு. நான் வேறு, என் பாதை வேறு, உங்கள் பாதை வேறு. 2 பேருக்கும் சந்திச்சுக்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, பத்திரிகை ஏமாத்துறாங்க. வெளியில் வந்துட்டு இவர் வேலையை இவர் பார்க்குறாரு, அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. அப்போ என்ன சொல்கிறது, 2 பேருக்கும் வெட்கம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு போகணும். நம்ம கட்சி நிர்வாகிகள்லாம் யார் பக்கம் நிற்பாங்க சார்? நிறுவனர் பக்கமா இல்லை அன்புமணி ராமதாஸ் பக்கமா, தலைவர் பக்கமா? சரி, இப்போ வந்து புதுசாக அப்கமிங் யார் அடுத்தது, இவர் என்ன வச்சு நீ எதாவது பண்ண போகிறாரா? ராமதாஸ் சொல்கிற நிறுவனர் நான் சொல்கிறதா இங்கே எடுபடும், நான் சொல்கிறதா எல்லாமே நடக்கும் அப்படின்னு அவரு நான் ஒரு பைக்கில் சொல்கிறார். கட்சி இப்போ இருக்கிறவர்கள் நடத்துகிறோம், இவருக்கு வயசு இவ்வளோ ஆகிடுது, இதுக்கெல்லாம் ஆக்டிவாக பண்ணுவார். இந்த சுசீலா இருக்கிறவர்களும் ஓகே, சுசீலாவுக்கும் இப்போ வந்து அவங்களுக்கு தான் ஒத்து வர மாட்டேங்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் இருக்கிறவன் நான் தான், நீ இல்லாதனாலும் பரவாயில்ல, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னா 2 பக்கம் இழுத்தா என்ன ஆகுறது? இவர் இந்த பக்கம் இருக்கிறாரு, அவர் அந்த பக்கம் இருக்கிறாரு. கட்சி நிர்வாகிகள் இவருக்கு தெரிஞ்ச ஆதி காலத்து ஆளுகள்லாம் இவர் கூட இருப்பாங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் அது இதெல்லாம் ஏதாவது பேசுகிறவங்களாம் இவர் கூட இருப்பாங்க. அதானே நடைமுறை, அப்படி தானே இருக்கும். இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் பேசிக்கலாம். தேர்தல் வந்துச்சுன்னா கூட்டணி யார்கிட்ட யார் முடிவு பண்ணுவா, இல்லை யார் எந்த யார் வேட்பாளர் யார்? அதே நிர்வாக குழுவிலே சொல்கிறாங்க, நான் இந்த தடவை தேர்தலில் வந்து நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம், இனிமேல்ட்டு வந்து நானே தான் முடிவு பண்ணு ராமதாஸ் தானே சொல்கிறாரு. எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, அந்த பொதுக்குழு கூட்டி தேர்தலினுடைய கூட்டணி முழு அதிகாரத்தையும் நிறுவனருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வரும். இப்போ இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ என்ன பண்ண, இப்போ கொடுத்து என்ன ஆச்சு, மாறி போச்சு இல்லை. இந்த தடவை வந்து அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. பாருங்க, அன்புமணி நோக்கி தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்து இது வரல 8 எம்எல்ஏ தேர்தல்களை சந்திச்சிருக்குது அந்த கட்சி, 10 எம்பி தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இதில் வந்து இப்போது இதுக்கப்புறம் வர்றதும் பொழுது எல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க, எல்லாம் தெரியும் என்ன பண்ணால் என்ன பண்ண முடியும், எப்படி இருக்குது, நம்ம ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தேர்தலை சந்தித்து வந்துட்டு இப்போ என்ன கட்சியினுடைய நிலைமை காணாமல் போயிடுது, கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பாயிடுது. இப்போ வந்து என்ன அவங்க செய்ய முடியும் சொல்லுங்கள்? கையறு நிலையில் இருக்கிறாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எந்த கட்சி கூட்டணி போனாலும் இவங்களை சேர்ப்பாங்களான்றதே ஒரு பெரிய விஷயம். இப்போ எந்த கட்சி எல்லாருமே கைவிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான், அவங்க ஏற்கனவே தனியாக நின்று போன மாதிரி இப்போ எங்கே போவாங்க? எல்லோரும் கூட்டணி ஆட்சி, கூட்டணி இவங்களும் கூட்டணிங்கிறாங்க, இப்போ விஜயும் கூட்டணிங்கிறாரு, அந்த மாதிரி எல்லோரும் கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்னு போகிறாங்க. ஸோ அப்படி வரும்போது இவங்க நிலைமை என்ன? ஏற்கனவே இவங்க ஓட்டு வங்கி குறைந்து இப்போ என்ன ஆச்சு, கட்சியினுடைய சின்னம் காணாமல் போய்விட்டது. எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்கல்ல, அங்கீகாரம், கட்சியினுடைய அங்கீகாரம் போயிடுது. அப்புறம் எங்கே போவாங்க? கட்சி இப்போ புதுசாக வர கட்சினா அது ஓகே, ஏதோ இருக்குது, அவர் டெஸ்டட் பார்த்துனா இவ்வளோ ஓட்டு வங்கி இருக்குது, அது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். புதுசாக வர்ற கட்சிக்கு ஒன்றும் இல்லை, அவர் டெஸ்ட் பண்ணவே இல்லை. இப்போ விஜய் மற்றவங்களாம் எங்கே நிற்கவே இல்லைல்ல. ஸோ அவங்க கட்சி கூட்டணின்னா அங்கே போவாங்களா, இங்கே போவோம். மக்கள் பார்க்குற இது நேரத்தில் இவ்வளோங்கிட்ட போட்டு இம்சை பண்ணிட்டு நம்ம சந்திக்கிறது, அதை விட வேறு யாராவது பார்ப்பாங்க. இப்போ இன்னும் யார் கட்சி நல்லா இருக்குதோ, நல்ல மாதிரி இருக்குதோ அந்த மாதிரிக்கு அங்கே போயிடலாம். இளைஞர்களும் அப்படி தான் முடிவு பண்ணுவோம். பாமக அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறுவனர் ராமதாஸ் என்ன சொல்கிறேன்னா, இந்த கட்சி என்னால் வளர்ந்தது, நான் தான் இந்த கட்சிக்கு ரொம்ப பாடுபட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அந்த கட்சி அவரால் தான் முழுக்க உருவாகி வந்தது. இல்லைங்க, அந்த கட்சியை வந்து தன்னெழுச்சியாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வளர்த்து அவங்க கூட ஈடுபாடு. நீங்கள் எல்லாருமே யாரும் இல்லை, நாங்கள் ஒரு 10 மாணவர்கள் அந்த காலத்தில் இருந்தோம், பயணித்து தமிழ்நாடு முழுக்க வேலை பண்ணி எல்லாம் செஞ்சோம். இதில் இருந்த பெருங்காய டப்பா இருக்குது இல்லை, அதில் இருக்க பெருங்காயெல்லாம் போயிடுச்சு, ஒன்றும் இல்லை. இப்போ காலி டப்பா, அதை வச்சுக்கிட்டு உருட்டிக்கின்னு இது உள்ளே இருக்குது, அதெல்லாம் கிடையாது. யார் இருக்காங்க? சரி, இது போன இவர் இருக்கார், யார் பாவம். இப்போ வந்து காலம் போன காலத்தில் தீரன் இருக்கிறார். தீரன் வந்து என்ன பண்ணீங்க, அவரை கையெறி குண்டு அடிக்கிறது, இங்கே போகிறது வர்றது. அவர் எங்கே 6 மாதம் கூட இதுவாக இல்லையே, எம்எல்ஏ இருக்கும்போதே ஒன்றா அடிச்சுட்டிங்க. அவர் எம்எல்ஏ இருக்கும்போதே பண்ணி தமிழ் பாமக அது இதுன்னு ஆரம்பித்து அவர் தேர்தலில் நின்று 2 தடவை தோற்று எல்லாம் போச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து யார் அவர் கூட இருக்கிறவர், இவர் வந்து இல்லை பாமக ஆரம்பித்த மொத்த கிரெடிட்டும் அவருக்கே சேர்த்துக்கிறாரு இல்லையா? அது யாருமே இல்லையே, கிரெடிட்னா கூட யார் இருக்கிறாங்க? நீங்களே அது சொன்னதை கேட்டீங்களா, சைலண்டாக தானே இருக்கீங்க? இல்லை, நம்ம சைலண்டாக இல்லை, நாம் தானே சொல்கிறோம். இப்போ இதுவெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, இதை சொல்கிறது செய்கிறது போகிறதுக்கு யார் இருக்காங்க? பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சிட்டாங்க, வயசு மூப்பு காரணமாகிடுது. ஜெயிலுக்கு போனவெல்லாம் என்னாச்சு, வயசு வந்து போச்சு. இவர் மாதிரி வந்து வாய்ப்புகள் இருந்தால் மருந்து ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டு 3 வேலைக்கு அவர் என்னென்ன சாப்பிடணுமோ அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கின்னு இருக்கிறாரு. இப்போ மற்றவங்களுக்கு என்ன இருக்குது, வசதி இல்லையே. இருக்கிறவங்களாம் நிறைய பேர் நைட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போயின்னுக்கிறாங்க
இல்லை உள்ளபடியே சொல்கிறேன், வறுமையினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க. சில பேர் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் மானம் மரியாதை காப்பாற்றிக்கிட்டு கௌரவமாக வெளியில் சொல்லாமல் வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்க குரல் எவ்வளோ தூரம் எடுக்கும்? இப்போ நாமே சொல்கிறோம், எவ்வளோ தூரம் சொல்கிறோம், இவ்வளோ தூரம் பண்ணால் என்னெல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. அதை விட அவங்க என்னத்துக்கு எதுக்கு இவங்ககிட்ட இவன் பல்லில் மாட்டிக்கணும் முடிக்கணும்னு சொல்லிட்டு அமைதியாக ஒதுங்கி போயிடுறாங்க. இப்போ அன்புமணி கட்சியை காப்பாற்ற அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கூப்பிட்டு சந்தித்து பேசிட்டு இருக்காரு சார். இப்போ பழைய ஆளுகளும் ஒரு அழைப்பு விடுத்தாருன்னா, உங்களுக்கு அழைப்பு விடுத்தாருன்னா போவீங்களா சார்? இவ்வளோ பெரிய ஊழல், இந்த கட்சி இவ்வளோ கேவலப்பட்டது, இந்த செத்துப்போன தியாகிகளுக்கு என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னார். மந்திரி பதவி ஏற்ற உடனே என்ன சொன்னார்? முதல்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு கான்கிரீட் வீட்டு கட்டி தருவேன். 2வது ஒவ்வொருவருக்கும் 5 ஏக்கர் நிலம் வாங்கி தருவேன். 3வது அவங்க பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு எல்லா சிறு தொழில் தொடங்கி தருவேன். 4வது அவங்களெல்லாம் தத்து எடுத்து எல்லாரையும் படிக்க வைப்பேன். 5வது அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாங்கி தருவேன்னாரு. இதெல்லாம் ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொன்று செய்வேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணார். ராம்தாஸ் அவர் சத்தியசீலர், அவர் வேறு சத்தியம். இவர் இப்படி பண்ணார், இவர் பண்ணையார். அப்போ சொன்னது யாருக்கும் ஒன்றும் பண்ணலையே, எதுவும் செய்யலையே, இந்த சமுதாயத்துக்கு செய்யலைன்னு தானே நம்ம மேலே நம்ம வருத்தப்படுறோம். அவர் ஏன் என்ன கூப்பிட போகிறாரு, நாம் ஏன் இதை பண்ண போகிறோம்? அவர் இன்னும் பலமாக இருக்கும். அதுதான், அதாவது ஆலோசனை நல்லா வழங்குவாங்க. ஆலோசனை வழங்கி என்ன பண்ண போகிறது? அவருக்கு தெரியுது, அவன் தான் அறிவாளி ஆச்சு. ராம்தாஸ் சொல்கிற மாதிரி அறிவாளி, அண்டை கிடுக்கிடுக்க ஆகாயம் பரபரக்க. இந்த கிராமத்தில் சார் கூத்தாடிங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அப்போல்லாம் அண்டங்கிடுக்கிடுக்கு ஆகாயம் பரபரக்க வந்தாண்டா தொப்பை கூத்தாடின்னு சொல்லிட்டு வருவாங்க முதல்ல. அதுதான் ராம்தாஸ் பண்ணின்னுக்கிறாரு. ஸோ இவர் ராம்தாஸ் பற்றி ஏற்கனவே தெரியாதா? படிப்புன்னு இல்லையா? ராமதாஸை பொறுத்தவரையில் இந்த மாதிரி நீங்களாம் வாங்க. இப்போ இவர் இருக்கார் நம்ம தீரன், அதுக்கப்புறம் அருள்மொழி, இவங்கெல்லாம் என்ன பண்ணார்? கூப்பிடும்போது என்ன கூப்பிட்டாரு? அவருடைய 80வது ஆண்டு விழா போது கூப்பிட்டார். எல்லாம் வாங்க, போனவங்களாம் வாங்க, நமக்கு நீங்கள் தான் உழைச்சிங்க, இது உங்கள் கட்சின்னு எல்லாரையும் கூப்பிட்டார். அப்போ கூப்பிடும்போது நான் சொன்னேன், அழைப்பார், அரவணைப்பார், அழிப்பார். இப்போ அதானே பண்ணின்னு இருக்கிறாரு ராம்தாஸ். இப்போ அவர்கிட்ட ஏமாந்துட்டு தப்பிச்சு வந்தோம் இங்கே போய் இவர்கிட்ட மாட்டுவானா? யார் இருக்கிறாங்க முதல்ல போகிறதுக்கு? அன்புமணி யார் ஏற்றுக்குவாங்க? நாங்கள் இருந்தோம், முதல்ல பண்ணோம், போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், சமுதாயத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சேன், 20% சரியில்லை, அதை பற்றி பேசலையே. இப்போ அன்புமணி வேண்டாததுக்காக என்ன சொல்கிறார்? 15% கேட்போன்றார். இது எதாவது நியாயமா? எப்படி கொடுக்க முடியும்? ஏற்கனவே சொல்லி வந்தது 10.5%க்கு இப்போ வழியை பார்க்கணும். இன்றைக்கு நாம் கூட சொல்கிறேன், நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது நடந்து அது என்ன நடக்குதோ விடுங்க, அது நமக்கு தேவையில்லை. இப்போ உயர்நீதிமன்றமும் நீதிமன்றம் சொன்னது, உச்ச நீதிமன்றம் சொன்னது இதுதான். 10.5%க்கு குவான்டிஃபைடு டேட்டா கொடு, சயின்டிஃபிக் அரைவல் போட்டு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு கதை. அது பேக்வர்ட் கமிஷன் என்ன சொல்லுது அதுக்கு ஏற்றுக்கிறோன்ட்டாங்க. 10.5% தான் நம்ம கையில் இருக்குது. இது உடனே கைமேல் பலன். இது எங்களுக்கு கலாக்காவாக இருந்தாலும் பரவாயில்லை, பலாக்கா அப்புறம் கிடைக்கும் போது பார்த்துக்கிறோம். அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? இது மகா யோகியன் இவங்கெல்லாம் சொத்துலாம் மடக்கி வச்சுருக்காங்க, அவங்க அப்பாலாம் வச்சுருக்கிறார் இல்லையா? இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை, ராம்தாஸ் கல்வி, அந்த சொத்தை கொண்டு 5 நிர்வாகிகள் இது பண்ணி IAS ஆஃபீஸர்லாம் அதை நிர்வாகம் பண்ணுறாங்க. அதில் ஒப்படைக்கணுமா இல்லை பொது சொத்தை? அதையும் பண்ணலையே. இப்போ எந்த வேலையும் பண்ணாமல் எதுவும் செய்யாமல் அவங்க அப்பா மாதிரி ஏதாவது ஒன்று பேசிக்கினேன் அவர் ஏமாந்த காலம் போய் இப்போ உள்ள இளைஞர்களை இவர் மொட்டை அடிக்க போகிறாரு. அதுதானே. டாக்டர் ராமதாஸோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது சார்? இல்லை, அவர்லாம் சொத்து மதிப்பெல்லாம் 2 லட்சம் கோடியை தாண்டினது உலக அளவில் வச்சுட்ருக்காரு. அது என்ன உலக அளவில் வச்சுருக்காருன்னா இதை கம்பெனி வச்சுருக்காரா? எல்லாம் வச்சுருக்காரு, எல்லாம். ஆமாம், எல்லாம் இருக்குது. எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு சார்? அவர் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது? பணம் எல்லாம் வங்கியிலேருந்து எல்லாத்துலேயும் இருக்குதுங்க. வணிக நிறுவனங்களாக இருக்குது. இப்போல்லாம் துபாய்க்கெல்லாம் போயிட்டு வந்தார் இல்லையா? இந்த முகுந்தன் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு போனார். அங்கே பெரிய வணிக நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அவர் அங்கே தான் பார்த்துட்ருக்கார். அதில் போயிட்டு தனி ஃப்ளைட்டில் போகிறாங்க, 100 பேர் போகிறாங்க, ஒரு 10 நாள் தங்குறாங்க. இதுக்கே எவ்வளோ செலவாகும் சொல்லுங்கள்? ஸோ அதெல்லாம் அவங்க வணிக நிறுவனங்கள் நடத்துகிறாங்க தான் முடியும். இப்போ அன்புமணி ராமதாஸ் அவரோட சொத்து மதிப்பு எடுத்துகிட்டு அது எவ்வளோ சார் தேரும்? இல்லை, அவரும் இவருக்கு ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஒரு யாட்செட்டுன்றதெல்லாம் எத்தனை கோடிங்க, எத்தனை வச்சுருக்கிறேன்? 7 ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்குது, போய் பார்க்குறது. இவரோட பொழுதுபோக்கே இப்படி இருக்குது. இப்படியாப்பட்ட ஆள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ புரியுங்களா? நம்மளை மாதிரி எளிமையான இது எதுவும் இல்லை, மற்றவங்கள மாதிரியும் இல்லை. அவர் இது அது மாதிரி அந்த மாதிரி அவருடைய இதுவே வேறு. அது பணம் எவ்வளோ இருந்தால் அதெல்லாம் பண்ண முடியும், பார்த்துக்குங்க. இந்த 2 லட்சம் கோடிக்கு தான் எல்லாருமே இப்போ டார்கெட் பண்ணி
எல்லா குடும்பங்களும் எல்லாருக்கும் அப்படி அப்படியே வச்சிருக்கிறாரு. அதை தான் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் பிரிச்சு கொடுப்பாரு சார்? இல்லை அவங்க குடும்பத்துக்குள்ளே தான், வேறு யாருக்கு பிரித்து கொடுப்பாரு? இல்லை அதுக்குள்ளே நகர் வந்து வேற மாதிரி இருக்கு இல்லையா? இல்லை நகர்வுகள் வேறு இருந்தாலும் சொத்து பிரித்து கொடுத்துடலாம். கட்சி எப்படி பிரித்து கொடுக்க முடியும்? சொத்து பிரித்து கொடுக்குறது ஒரு பக்கம் தானே, கட்சி பிரித்து கொடுக்குறது தானே. நல்லா சொத்து தான் கொடுக்குறாரு, ஓகே, எல்லோரும் வராமல் போகிறாங்க. ஸோ இது வந்து கட்சி எப்படி யார்கிட்ட பிரித்து கொடுக்குறது? தலைவராகவே அன்புமணி போட்டார் இல்லையா? அப்போ அடுத்த தலைவர் அவர் தானே, இவர் காலத்துக்கு பிறகு அவர் தானே, ஃபுல்லாகவே அவர் நோக்கி தானே. இல்லை அதுக்குள்ளே தான் பிரச்சனை இல்லையே, சொன்ன பேச்சு கேட்கல, நியாயமாக நடக்கலன்றது தானே வருத்தமாக இருக்குது. இப்போ சொன்ன பேச்சுன்னா எது சார்? என்ன சொன்னார், என்ன கேட்கல? சொல்கிறாரு, நீ வந்து எனக்கு வந்து உதவியாளர் யாரும் இல்லை, ஏற்கனவே உதவியாளர் இருந்தாங்க, நடராஜன் ஒருத்தர் இருந்தார், நீண்ட காலம் இருந்தார், அவர் ராமதாஸ் அவர்களுக்கு. ஆமாம். அப்புறம் வந்து சத்யசீலருக்கு ரெண்டாவது வினோத்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் போயிட்டார். நிறைய பேர் இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ யாருமே கிடையாது. இருக்குதே 3 பேர் தான் அவங்க வீட்டில். அந்த நாயெல்லாம் பராமரிக்கிறது ஒருத்தர், அது இதில் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து இவருக்காக ஒருத்தர் வச்சுருக்கிறாரு சமையல் பண்ணி கொடுக்குறதுக்கு 2. 3வது ஆள் வந்து ஒரு தலைமை நிலை செயலாளர் அங்கே இருக்கிறார். இவர் தவிர்த்து யாரும் இல்லையே. சரி, இப்படிலாம் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு சாதாரணதில்லை, சரஸ்வதிலாம் அவங்கெல்லாம் இந்த கொஞ்சம் முன்னாடியெல்லாம் அங்கெல்லாம் வந்து மாங்கனி அரங்கத்தில் வந்து கூட்டம்லாம் போடுவாங்க. அது உள்ளே வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போடுறதுக்கே ராமதாஸ் இப்படி வசூல் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு ஆளுகிட்ட 100 ரூபா வாங்கிக்குவார். ஒரு டீ கொடுப்பாங்க. அப்புறம் ரேஷன் கடையில் இருக்கிற அரிசியை வாங்கி சோறு பொங்கிட்டு அங்கே விளையுது இல்லையா அந்த தோட்டத்தில், அதில் வர்ற காய்கறியெல்லாம் மொத்தமாக எடை போட்டு காசு வாங்கிக்குவோம் அந்த சரஸ்வதி. இல்லைன்னு சொல்லுங்கள். இப்படியாப்பட்டவங்க எப்படிங்க கட்சி நடத்துவாங்க? இன்னொருத்தரம் காசில் தான். அப்புறம் இவர் வந்து இப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அன்புமணிக்கு இந்த அளவுக்கு மக்கள் அவங்க கட்சி மேலே பாசம் வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு சோறுலாம் போடுறாராம். பரவாயில்ல, அதான் பண்ணையார் ஆகிட்டார், பண்ணையிலேருந்து வேலை நடக்குது. இது வந்து முற்றிலும் வந்து ஒரு முற்று பெறாத பிரச்சனை சார். இது வந்து 2 பேரும் இது ஆகிறதுக்கு பிரச்சனையே இதுவே இல்லை. இவருக்கான ஆட்களை இவர் திரட்டிப்பார், அவருக்கான ஆளை அவர் திரட்டிப்பார். தேர்தல் நெருங்க தேர்தல் வரும்போது தான் அவங்களுடைய இது உண்மைத்தன்மை வெளிவரும். இவங்க ஒன்றும் கட்சி மாறி இதெல்லாம் போகிறதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது, கேவலம் தான் இல்லைங்களா? பச்சுவந்தி வைக்கப்படுற அளவு கட்சி மாறிட்டாங்க. எப்படி ஒன்றாலும் மாறுவாங்க அவங்க. எப்படி அதிமுகவுக்கு வரும்போது திமுகவை திட்டிட்டு வருவாங்க, பெரிய அண்ணன் கோவணத்தை தான் ஓடியான்ட்டேன். இங்கே என்ன ஏன்னு கேட்டால், இங்கே ஏன் போகிறேன்னா நான் அது அதிமுக போனாது, தாயோட சேயோட தகாத உறவு வச்சுக்கிறது அங்கே நான் போக மாட்டேன் அப்படின்னுவார். அப்புறம் திராவிட கட்சிகளோடு இன்னைக்கு கூட்டும் இல்லை உறவும் இல்லைன்னுவார். சரி ஓகே, கார் உள்ளலும் பார் உள்ளலும் சொல்லிவிட்டு ஊராக போய் மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் புள்ளியும் நாங்கள் பெரிய தவறு செய்து விட்டோம், இதோட கூட்டணியில் எங்கே நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் பகிரங்கமாக உங்களிடம் மக்களிடம் மன்னிப்பு கேட்குறோம், ஒவ்வொரு மேடையிலும் பேசினாங்கல்ல. அது போயிட்டு அப்புறம் எப்போது மாதிரி கூட்டணிக்கு போகிறாங்க. இவங்களெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் வைக்க முடியாது. ராமதாஸை பொறுத்தவரையில் குடிகாரம் பேச்சு வெடிஞ்சா போச்சு. ஆனால் ராமதாஸ் வந்து பேசினா அது அப்போவே போச்சு, யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. அது மாதிரி அன்புமணி இப்போ தானே வந்திருக்கிறாரு, பார்ப்போம். அவர் ஏற்கனவே சொன்னதெல்லாம் எதுவும் தான் செய்யலி. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு வந்து நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறது என்னென்னா, இந்த வன்னியர் சமுதாயத்தின் பின்னிருந்து நான் வந்து எப்போ அந்த சமுதாயத்துக்கு பணிக்கு வந்தேனோ அன்றிலிருந்து இன்று வரை உழைத்து கொண்டு இருக்கிறேன். வாழ்வாங்கு வாழ்ந்த இந்த சமுதாயம் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக 240 அறக்கட்டளைகளை ஒன்றிணைத்து, வன்னியர் முன்னோர்கள் செல்வந்தர்கள் விட்டு சென்ற அறக்கட்டளை ஒன்றிணைத்து வன்னியர் பொதுச்சொத்து வாரியம் என்று அமைத்து அதில் ஜனாதிபதி அவர்கள் கையொப்பமிட்டு இன்றைக்கு பரிபாலனம் நடந்து கொண்டு இருக்கிறது. 5 IAS அதிகாரிகள் அதிலே பங்கு பெற்று அதை பராமரித்து கொண்டு இருக்கிறார்கள். இது சிறப்பாக நடக்க வேண்டும். நீங்கள் அதில் பயனுற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ராமதாஸை போன்றவர்களெல்லாம் அவரோட அபகரித்து வைத்திருக்கின்ற சொத்துக்களை ஒப்படைப்பதற்கு நீங்கள் கேட்கணும், பார்க்கணும். அதே மாதிரி இடஒதுக்கீடை பொறுத்தவரையிலே 10.5% இடஒதுக்கீடு என்பது நான் கொண்டு வந்தது, வழக்கின் வழியாக வந்தது. அதை வந்து இன்றைக்கு கலாக்கா என்றாலும் 10.5% நாம் பெற்றாக வேண்டும். நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வன்னிய சகோதர தலைவர்களெல்லாம் தப்பாக பேசுகிறார்கள். அது இப்போது தேவையில்லை, அது வரும்போது பார்த்துக்கொள்ளலாம். அம்பாசங்கர் கமிஷனில் இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்வர்டு கமிஷன் இதை தான் பரிந்துரை பண்ணியிருக்கு. இதை நம்ம இப்போ கேட்போம். இன்னொன்று நலவாரியம் இருக்கிறது. அந்த நலவாரியத்துக்கான வழக்குகளை நானே போட இருக்கிறேன். அது கூடிய விரைவில் நீதிமன்றத்திலேருந்து ஏற்கனவே வெற்றி பெற்றதை செயல்படுத்த சொல்லி நான் வந்து போராடி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் எனக்கு வந்து உங்களுடைய இதெல்லாம் எனக்கு தர வேண்டியதில்லை. நீங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வேலையை பாருங்கள், எந்த கட்சி வேலைக்கும் போகாதீங்க, நீங்கள் இருங்க, உங்களை தேடி இதெல்லாம் வரும், கண்டிப்பாக வரும்.
நீங்கள் போயிட்டு இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் கலந்துக்கிற வம்பு தும்பாகி வழக்குகளை சந்திக்காதீர்கள். நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைப்பதற்கு, வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு, நீதிமன்றத்திலிருந்து இதெல்லாம் ஒரு நடைமுறை இருந்தால் ஒரே நாளில் கூட முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் தவறு செய்து உங்கள் மீது வழக்கு வந்து விட்டால் நீங்கள் வேலைக்கு போகின்ற பொழுது கடைசியாக அந்தந்த இடங்களிலே இருக்கின்ற காவல்துறை தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும். நீ நல்லவனாக இருந்து பிரயோஜனம் இல்லை, வல்லவனாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதிலே நீங்கள் எந்த வம்பு வழக்கில் இல்லை என்றால் அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நீங்கள் வேலைக்கே போக முடியும். ஆகவே நீங்கள் இதை பாருங்கள், ஆக்கப்பூர்வமான வேலைகளை பாருங்கள். உங்களுக்கு எதுக்கு கட்சி? எவ்வளோ கட்சி இருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது 2026 தேர்தலுக்கு முன்னாடி 2 நாள் யோசித்து ஓட்டு போடுங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார்.